Hello friends, welcome back my channel. நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் பூண்டு, தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டிருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ண வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கணும். வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த நூலாக வரும் இல்லையா, அதெல்லாம் வராத அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸ்லோவாக சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பக்குவம் வரும். கிரேவியில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அப்போது அப்புறமா வந்து கிரேவி செய்துட்டு லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதே கடாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதில் தாளிப்பு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, வெண்டைக்காய் வதக்கின எண்ணெய், அந்த எண்ணெயிலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நான் எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்க வரும்போது நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போடணும். அது ஒரு அரை ஸ்பூன் போட்டு மறுபடியும் எனக்கு சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். கரம் மசாலா போடணும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இது வந்து கிரேவி மாதிரி சுண்டி வரும். சுண்டி வந்தோடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக ஏற்கனவே கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்டைக்காய் அந்த கிரேவியோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயக்கீரை, அதை வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துடணும். நல்லா சேர்த்துட்டு அப்புறம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லியும் நல்லா சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு விடலாம். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.